வணக்கம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள் தான், வேறு எதுவும் இல்லை. விழிப்புணர்வும் வேண்டுகோள் மட்டுமல்ல, விழிப்புணர்வு. இந்த தமிழ்நாடு இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வாட்டி திமுகவுக்கு ஆதரவு அளிக்கலைனாக்கா மண்ணோட மண்ணாக போயிடும் தமிழ்நாடு. தமிழ்நாடாக இருக்காது, பார்த்துக்குங்க. எல்லாமே விலகி போயிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், பிஜேபி நினைக்கிறத எப்படியாவது நாங்கள் 2026 நாங்கள் தமிழ்நாட்டை பிடிச்சி காட்டுவோன்னு சவால் விட்ருக்காங்க. அந்த விஷயத்தில் நிறைய ஜெயிச்சுட்டுறாங்க. ஏடிஎம்கே, மீனான ஏடிஎம்கே கையில் போட்டாங்க. 2வது விஜயை கையில் போட்டாங்க. அவங்கனால உருவாகிறது தான் தனி. எல்லாமே ஒன்றா இருந்தால் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே உள்ளவங்களே உடைச்சி தனித்தனியாக, அதாவது அந்த ஜாதி ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டா எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கணக்கில் விசிகா ஓட்டை கொஞ்சம் பிரிக்கிறாங்க, திமுக ஓட்டையும் பிரிக்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கியமாக வன்னியர் ஓட்டை எப்படியாவது கொஞ்சம் பிரிக்கணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஓட்டை கொஞ்சம் பிரிக்கணும், திமுக ஓட்டு அதில் உள்ள ஜாதி வாரி கட்சிகள் கொஞ்சம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்த்து அவங்க கூட்டணி சேர்த்து தனியாகவே விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி அதிமுகலேருந்து கிருஷ்ணசாமியை தனியாக விட்டு அவரை இத்தனை வருஷமாக அவரெல்லாம் தனியாக நின்றுருக்காரா? கிருஷ்ணசாமி அவரை தனியாக நிற்க வச்சுருக்காங்க. 234 தொகுதின்னு ஆளை நிப்பாட்டுறாரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வேல்முருகன், அவர் திமுகலேருந்து அவரை ஒதுக்கியாச்சு. அவரை வெளியே கொண்டாந்து அவரை தனியாக நிற்க வச்சுருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு தான், இதுதான் உண்மை. அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ ஓட்டை பிரிக்கணும். ஓட்டை பிரித்தாச்சுன்னா ஈஸியாக நாங்கள் வந்துடுவோம், ஏடிஎம்கே வந்துடும், பிஜேபி ஏடிஎம்கே எப்படி வந்துருங்கிற ஒரு கணக்கில் அவங்க எல்லாமே இந்த கோல்மால் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிக்க விட்டு தனியாக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கே சீமான் அவரை தனியாக கட்சி ஆரம்பித்து அவரால் முடியல அப்படின்னதும் அடுத்தது விஜயை விட்டாங்க. விஜய்க்கு அப்புறம் பல பிரச்சனைகள்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லா மக்கள்லாம் சேர்ந்துட்டாங்க, தெரிஞ்சுக்கிச்சு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு, நீ தனியாக நின்னாது ஓட்டை விட அப்படின்னு சொல்லி அவருக்கும் தனியாக விஜய் தனியாக நிற்கிறாப்புல. சீமான் தனியாக, விஜய் தனி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேல்முருகனை தனியாக பிரிச்சுட்டாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக, அவங்க 2ஆக உடச்சி அதில் ஒரு பங்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா டிடிவி சசிகலாலேருந்து இங்கே சசிகலா தனி, டிடிவி தனி, இப்படி. இப்போ கிருஷ்ணசாமி அங்கிட்டு தனி. இன்னும் எத்தனை கட்சிகளை உடச்சி எவ்வளோ ஓட்டு பிரிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க. இது அரசியல், அவங்களுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தை அவங்க செய்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் பிஜேபியை கால் ஊனிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டோட வரலாறு மாறிடும். இத்தனை வருஷமாக பாடுபட்ட நம்ம முன்னோர்கள் என்னென்ன பாடுபட்டு இந்த தமிழ்நாட்டை எப்படி கொண்டாந்தாங்களோ அவ்வளவும் வீணாக போயிடும். இந்த திராவிடம் கண்டிப்பாக வீழ்ந்துடும். தமிழ் மக்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. இப்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன், அதை புரியுதுங்களா? அவங்க எவ்வளோ பேர்த்த எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரித்து ஓட்டை சின்ன பின்னமாக்குறாங்க, பார்த்துக்குங்க. ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி திமுக கூட்டணி கட்சியான எல்லாத்தையும் ஆதரித்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவளித்து ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு மக்களுக்கு இது நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னாக்கா நான் வெறும் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேனே தவிர திமுக நல்லா இருக்கணுங்கிற வார்த்தையை நான் சொல்லலை. தமிழ்நாடு போயிடும். மாற்று கட்சிக்கிட்ட நீங்கள் அதிமுகவுக்கோ அங்கே போய் ஓட்டு போட்டிங்கன்னா, விஜய்க்கோ நீங்கள் அப்படி போய் ஓட்டு போட்டிங்கன்னா எல்லாம் திமுக தோக்கிறதுக்கு உண்டான வேலையாயிரும். இங்கே நமக்கு ஒரு பலம் வேணும்ல கேட்குறதுக்கு, அந்த கேட்குறதுக்கு உண்டான ஆள் திமுக தான். அந்த பலம் திமுக தான்.
திமுக தான், பார்த்துக்குங்க. விட்டுட்டா கிடைக்காது. இவன் யாரா பேசுகிறது என்னவோ அறிவு இல்லாமல் பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க. நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுறது தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்களில் நானும் ஒருத்தன். அதை வச்சு தான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.